அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற TM செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று அவை சொல்லுவார். நல்ல வார்த்தை தான். அதுவும் கூணு செவிடு குருடு இல்லாமல் பிறப்பது அதைவிட பெரிய அரிதுன்னு சொல்லுவாள் அவை பாட்டி. நல்ல வார்த்தை, உயர்ந்த வார்த்தை, சிந்தனைக்குரிய வார்த்தை. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தா மனுஷனாக ஏண்டா பிறந்தோம்னு சில செவரில் முட்டிட்டு உயிரை விட்டுலாம் போல தோணுது. அப்படி என்ன பிரச்சனைன்னு நீங்கள்லாம் கேட்கலாம். பாருங்களேன், மனுஷனாக பிறந்திருக்கோம். இதில் உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி எவ்வளோ கேவலமாக இந்த உலகம் நடக்கு பாருங்கள். இந்த நாடு உயர்ந்த ஜாதிங்கிறான், இவன் தாழ்ந்த ஜாதிங்கிறான், இவன் கருப்புங்கிறான், இவன் வெள்ளைங்கிறான், இவன் பணக்காரங்கிறான், இவன் பணம் இல்லாதவங்கிறான், இவன் மாடி வீட்டுக்காரங்கிறான், இவன் குடிசை வீட்டுக்காரங்கிறான். அதுதான் ஒரு சினிமா பாட்டிலே வந்தது, ஏழைகளை ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்பான். அருமை நேயர்களே, இன்றைக்கி என்னென்ன சூழ்நிலை வருது? நம்ம இலக்கியங்கள் பூரமே காதலை பெருமைப்படுத்தி பேசுகிறது. இன்றைக்கி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காதல் செய்தால் அவர்கள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சில கொலைகள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலையை பார்க்கின்ற பொழுதுதான் ஏன் மனிதனாக பிறந்தோ என்ற எண்ணம் எல்லோருக்குமே வருகிறது. அருமை நேயர்களே, இதுக்கு ஆணவ கொலைன்னு சொல்கிறாங்க. ஆணவ கொலையா இல்லை அகங்கார கொலையா அல்லது அநீதி கொலையா, எதை எல்லாத்துக்குமே எடுத்துக்கிடலாம். இதை என் மனசில் பட்டதை நான் ஒன்று சொல்லணும்னா, 18 வயசான ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றவர்கள் ஒன்று கூப்பிட்டு வச்சு திருமணம் செய்து கொடுங்க. முடியலையா, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பார்த்து கை காட்டி விடுங்க. இந்த கலப்பு திருமணங்களை தடை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் குறையும் என எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அருமை நேயர்களே, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னான் பாரதி. பாரதி கூட தன்னுடைய குழந்தைக்கு தான் சொன்னான் ஜாதிகள் இல்லையடின்னு. அடுத்த வரி ஒன்று பாரதி சொன்னான், ஜாதி பெருமைகளும் இல்லையடி பாப்பான்னு சொன்னான். ஆனால் நமக்கு அச்சில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா பாரதியினுடைய கவிதைகளை. அப்போ இந்த வரியை விட்டுட்டாங்க. விடுபட்ட வரி இன்னும் விடுபட்டது போரியே போயிடுச்சு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதி பெருமைகளும் இல்லையடி பாப்பா என்று சொன்ன 2வது வரியை எடுத்துட்டாங்க. ஜாதி பெருமைகளே கிடையாது, எல்லாரும் மனித ஜாதி தான். ஜாதி இரண்டொழிய அவை சொன்னாள். பின்னால் வந்தவங்க சொன்னாங்க, ஆணன்ன பெண்ணன்ன அனைவரும் சமமே. பாரதியே சொல்லிட்டான், ஆணன்ன பெண்ணன்ன அனைவரும் சமம், ஒரே ஜாதி தான், அது மனித ஜாதி தான், ஏற்ற தாழ்வுகளே இருக்கக்கூடாது. இப்போது அவன் பாரதி தான் சொல்லுவான் அடுத்த வரியில், காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் துணை நிற்போம் என்று சொன்னான். காதலை வாழ்த்தி தான் பேசியிருக்கிறான் பாரதி, உயர்வுபடுத்தி பேசியிருக்கிறான். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வதையும் பாராட்டித்தான் பேசியிருக்கிறான் பாரதி. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. சொசைட்டி இப்படி தான் இருக்கணும், இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. ஆனால் என்ன சூழ்நிலை வருது? அதே பாரதி சொல்லுவான், நீ ஒருத்தையை காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்ட, கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அவள் உன் கூட வாழ விருப்பம் இல்லை, டைவர்ஸ் கேட்குறா, விவாகரத்து கேட்குறா, அதை போய் வீணா அவளை அலைய விடாதங்கிறான், உடனே கொடுத்துருன்ட்டான். அவளுக்கு அதைத்தான் சொல்கிறான். அதுதான் இன்றைக்கி சட்டமாகவும் மாறி இருக்கு. விருப்பப்படாதவனோடு வாழ முடியாது, விருப்பப்படாதவளு கூட வாழ முடியாது. அருமை நேயர்களே, இந்த ஆணவ கொலை இந்த சமுதாயத்தை விட்டு அறவே போக வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கலப்பு திருமணம் செய்பவர்களை எவரெவர் தடுக்கிறார்களோ அவர்களுக்கும் தண்டனையை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் நியாயம் நீதி நேர்மை என்பது நிலைநாட்டப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இந்த ஆணவ கொலையை பற்றி இன்றைக்கி இல்லை, அந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். வரலாற்று பூர்வமான சம்பவம், சாதாரண சம்பவம் இல்லை. சோழ மன்னனுடைய அரசவை, அப்படியே அரசவை கூடியிருக்கு. அப்படி குற்றவாளி கூண்டில் நம்ம புலவன், கவிப்புலவன், தமிழ் கவிஞன் அம்பிகாவதி நிற்கிறான். அம்பிகாவதி என்ன குற்றம் செஞ்சான்? அப்படி பெரிய குற்றம், சோழ மன்னனுடைய மகளை காதலிச்சான். பெரிய கவிஞன், சாதாரண கவிஞன் இல்லை, பெரிய கவிஞன். அப்போ அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறான். டெஸ்ட்டு ஏன் வைக்கிறான்? ஆல்ரெடி தீர்ப்பை மைண்டில் சொறி வச்சுட்டான். சோழ மன்னன் மண்டைகளை வச்சுட்டான் தீர்ப்பை வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் கொடுக்குறான். இத்தனை பாட்டை பாடுறான்னா ஒரு பாட்டு இறைவனுக்கத்தையும் சேர்த்து என்னமோ லொல்லு பண்ணி அவன் குற்றவாளின்னு முடிவு பண்ணி தீர்ப்பை சொல்லுகிறானே.
எவ்வளவு பெரிய கம்பன் அந்த அவையில் இருக்கிறான், அரசவை கவிஞன் கம்பன். அவன் மகன் அம்பிகாபதி, அவனுக்கு தலை கொய்யப்பட வேண்டும். கொடுமையான தீர்ப்பு. எப்படி இருக்கும் அந்த கவிஞனுக்கு, பெற்றவனுக்கு? யோசித்து பாருங்க. பார்ப்போம். கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் எந்த கவிஞனையும் நான் பார்க்கவில்லை என்று எந்த ஒரு பாரதி பாடினானோ அந்த கவிஞனுக்கு அந்த அவையில் நடந்த கொடுமை இது. அப்போ அம்பிகாபதியுடைய தலை கொய்யப்படுகிறது. அப்போ லவ்வர் அமராவதிக்கு இது என்ன இருக்கும்? நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி அவள் தானாகவே செத்து போனாள். பெரிய கொடுமை இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன், அந்த இடத்துல அந்த கவிஞனை, அந்த அம்பிகாபதியை இந்த கம்பனுடைய புலமையும் அம்பிகாபதி புலமையும் காப்பாற்றவில்லையே. ஏன் காப்பாற்றவில்லை? ஆணவம் அங்கே தலைக்கு மேலே இருந்தது. சோழ மன்னனுடைய அகங்காரம் இருந்தது. ஒரு மன்னனுடைய மகளை ஒரு சாதாரண புலவன், இதுதான் கொடுமை. இப்போ கம்பனுடைய நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு கவி சக்கரவர்த்தி தன் மகனை இழந்து விட்டான். அவன் உள்ள எப்படி துடிச்சிருக்கும் பாருங்க. அப்போதான் அந்த இடத்துல ஒரு சாபம் விடுகிறான். அவன் பெரிய சாபம், சாதாரண சாபம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படியே பார்க்குறான் சோழ மன்னனை பார்த்து, வேற எதுவுமே பேசலை. ஒரே வார்த்தை சொல்கிறான், நின் குலத்தை சுட்டதடா என் வாய் சொல். நின் குலத்தை சுட்டதடா என் வாய் சொல். வேற எதுவுமே பேசலை கம்பன். அவையை விட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்தவன் எங்கே போனானே தெரியாது, சோழ நாட்டுக்கே தெரியாது. போனவன் தான் நாடோடியாக நடைப்பயணமாக அந்த சோழ நாட்டை விட்டு, எல்கையை விட்டே வெளியிலேயே போய்விட்டான் கம்பன். இதனால் ஏற்பட்ட நிலைமை கொலையால், ஆணவ கொலையால், அகங்கார கொலையால் ஏற்பட்ட நிலைமை இது. எங்கே போனான்னா நேராக இந்த நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்குறது பாண்டிய நாடு தான் நினைக்கிறேன். கண்ணையும் கொடுத்துச்சு இல்லை, கண்ணை இங்கே வந்து சேர்ந்தா கடைசியில் பாண்டிய நாடு தர வந்தா. அதே போல் இவன் வந்தவன் பாண்டிய நாட்டுக்கே வந்துட்டான். பாண்டிய நாட்டில் அப்படி மகனை பலி கொடுத்த அந்த சோகத்தில், பல நாள் சாப்பிடாமல் இருந்த அந்த பசி கொடுமையில் நடக்க முடியாமல் அப்படியே ஒத்தடி பாதையில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு சின்ன கிராமம் அவன் கண்ணுக்கு தென்படுது. அப்படி மயங்கி அந்த பாதையில் அப்படி விழுந்துடுறான். அந்த மாடு மேய்க்கிற பையங்கள்லாம் அவருக்கு, மாடு மேய்க்கிற பையங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு போவாங்க. இப்போ தான் நம்ம தண்ணி பாட்டில் தூக்கிட்டு அலைகிறோம். அப்போ கலையத்தை தண்ணி கொண்டு போவானுங்க. அவர் புத்தர் கூட ஒரு காட்டுக்குள்ளே கேட்பார் மயங்கி விழுந்து. ஆசிய ஜோதியில் அழகாக சொல்லுவார் கவிமணி. அதே போல் இவர் மயங்கி விழுந்துருந்தார். இந்த பசங்க, இந்த மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற பையங்க அவருக்கு தண்ணியெல்லாம் முகத்தில் தொளித்து அவர் குடிக்க தண்ணியெல்லாம் கொடுத்து அவரை எழுப்பி விடுவானுங்க. இந்த பசங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக தெரிகிறது. ஆனால் யார் என்று யாருக்கும் தெரியாது. மகனை பறிகொடுத்த சோகத்தில் இவருடைய தோற்றம், உருவம் அத்தனையுமே மாறிவிட்டது. இப்போ என்ன பண்ணுறாரு இவர்? மெதுவாக கேட்குறார். அப்படியே அந்த தண்ணி குடித்து அந்த தெம்பில் உட்காந்துட்டு, தம்பி உங்களெல்லாம் பார்த்தா நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கப்பா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அப்படியே அடி வயிறுலாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிற்கிதுப்பா, நடக்க முடியலை, இங்கே சோறு எங்கப்பா விற்கும்னு கேட்கார். சோறு எங்கப்பா விற்கும்னு கேட்குறார். அதில் ஒரு துடுக்கான ஒரு பையன் நினைக்கிறான், என்ன பெரியவரே, ரொம்ப பெரியவராக இருக்கிறீங்க, ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறீங்க, சோறு எங்கே விற்கும்னு கேட்குறீங்களே, அது கூட உங்களுக்கு தெரியாதா? சோறு மனிதனுடைய தொண்டையில் தான் விற்கும் அப்படிப்போம். சிரிச்சிடுவார் கம்பர். சோகத்தில், புத்தர சோகத்தில், மகனை பலி கொடுத்த சோகத்தில், நாடு விட்டு நாடு வந்த அந்த கம்பனுக்கு அந்த சிறுவனுடைய பேச்சால் சிரிப்பு வருகிறது. பிறகு கொஞ்சம் சிரிச்சிட்டு திரும்ப அமைதியாக சொல்லுவார், சரி தம்பி, சோறு தொண்டையில் விற்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பாதை எங்கப்பா போகுதுன்னு கேட்பார். அந்த பையன் திரும்பவும் சிரிச்சிருவான். என்ன பெரியவரே, திரும்ப திரும்ப தப்பான கொஷினே கேட்டுக்கிட்டே இருக்கிறிய, பாதை எங்கேயும் போகாது, நாம தான் பாதையில் போகணும் அப்படின்பா. சிரிச்சிருவார் கம்பர். பாருங்கள், ஒரு சோகத்தில் மூழ்கி கிடந்த ஒருவனுக்கு சிறுவர்களுடைய வரப்பிரசாதம்ங்கிறது சின்ன சின்ன சந்தோஷம். அப்போ கம்பர் ஒரு முடிவுக்கு வரார், இனி எங்கேயுமே போக வேண்டாம், இந்த ஊர் என்ன ஊர்னு கேட்குறார். அந்த ஊர் பேர் தான் நாட்டரசன் கோட்டை. முடிப்பட்டார் கம்பர். இவ்வளவு புத்திசாலிகள் பிறந்த இந்த ஊரில் தான் தாம் குடியிருக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குடில் அமைத்து அங்கே தங்கி விடுகிறார். பிடிச்சி போச்சு. ஆனால் கம்பருக்கு கவிதை மட்டும் எழுத தெரியும்னு யாரும் நினைக்காதீங்க. அவர் இன்னொருத்துலையும் கில்லாடி, வைத்தியத்தில் கில்லாடி. இவர் தன்னை கம்பன் யார்ட்டையும் காட்டிக்கலை. நிறையா ஒரு கம்பரை தெரியும், அவர் புகழ் பெற்றவர். அவர் யார்ட்டையும் எதையுமே காட்டிக்கலை. தான் சாதாரண ஒரு வைத்தியனாக, ஒரு மருத்துவனாக அந்த ஊரில் அவர் பணியாற்றுகிறார். அதில் சில கற்ற இளங்கவிஞர்கள் இவருடைய ஆக்டிவிட்டீஸ், இவருடைய செயல், இவருடைய குரல், இவருடைய புலமைத்தன்மையை பார்த்து இவர் கம்பர்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க பின்னாடி.
பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள், அவருக்குடைய செல்வாக்கள் எல்லாமே அவருக்கு தானாக தேடி வந்து விடுகிறது. இந்த கம்பன் அங்கு வைத்துத்தான் எழுதுகிறான். 10,500 பாடல்களை கொண்ட அந்த கம்ப ராமாயணத்தையே அவன் அங்கிருந்து தான் படைக்கிறான், அந்த ஊரில் இருந்து. அவன் இறந்த பிறகு கூட அந்த கம்பனை அந்த ஊரில் தான் அவர்கள் சமாதியாக வைக்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஊர் மக்கள்லாம், ஏன் தமிழ்நாட்டில் உள்ள பல பெண்கள் அவருடைய சமாதிக்கு சென்று அந்த மணலை எடுத்து தன்னுடைய அடி வயிற்றில் பூசிக்கொள்ளுகிறார்கள். கம்பனைப் போல நானும் ஒரு புலமைமிக்க பிள்ளையை பெற்க வேண்டும் என்று இந்த தமிழ் குலமும் இன்றைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அருமை நேயர்களே, பாருங்கள், ஆணவ படுகொலையால் தான் தன்னுடைய மகனையே இழந்தான் கம்பன். இது வரலாற்று செய்தி. இதே மாதிரி சூழ்நிலைகள் இனி வருங்காலத்தில் வராமல் இருக்க அனைவரும் பாடுபடுவோம், அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தருவோம் என அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.